மீது தந்தி நின்று வரவேற்பது ரஞ்சித். அமைச்சரவையில் மாற்றம் இருக்கும் என முதலமைச்சர் ஸ்டாலின் தகவல். லட்டு பற்றிய கருத்து சர்ச்சையானதால் மன்னிப்பு கோரிய நடிகர் கார்த்தி என பரபரப்பும் விறுவிறுப்பும் நிறைந்த நாள் இன்று. முதலில் ரீபோஸ்ட் மெட்ரஸஸ் வழங்கும் தலைப்புச் செய்திகள். தமிழக அமைச்சரவையில் மாற்றம் இருக்கும், ஏமாற்றம் இருக்காது. சென்னையில் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று பதில். திருப்பதி லட்டு விவகாரத்தில் நடிகர் கார்த்தியின் பேச்சுக்கு ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் கடும் கண்டனம். லட்டை வைத்து நகைச்சுவை செய்வீர்களா எனவும் ஆவேசம். தனது பேச்சு காயப்படுத்தி இருந்தால் மன்னிப்பு கேட்டுக் கொள்வதாக நடிகர் கார்த்தி இன்று பதிவு. விடுதலை சிறுத்தைகள் கட்சி எப்போதும் தனிநபர்களை விமர்சிப்பதை ஏற்றுக்கொள்ளாது. ஆதவ் அர்ஜுன் கூறியது அவரது தனிப்பட்ட கருத்து எனவும் விசிக துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு இன்று விளக்கம். சென்னை, குமரி உட்பட தமிழகத்தின் 11 இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் இன்று அதிரடி சோதனை. கணக்கில் காட்டப்படாத பணம், தடை செய்யப்பட்ட அமைப்பிற்கான ஆவணங்கள் பறிமுதல். பழனி பஞ்சாமிர்தம் குறித்து சர்ச்சைக்குரிய கருத்து தெரிவித்த விவகாரம். திருச்சி எஸ்பி வருண்குமார் உத்தரவின் பேரில் சென்னையில் இயக்குனர் மோகன்ஜி இன்று அதிரடி கைது. பாமக நிறுவனர் ராமதாஸ் கண்டனம். வடமேற்கு வங்கக்கடலில் உருவானது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. சென்னை புறநகர் பகுதிகளில் இன்று வெளுத்து வாங்கியது கனமழை. மகாராஷ்டிராவில் 4 வயது சிறுமிகள் 2 பேரை பாலியல் வன்கொடுமை செய்த நபர் என்கவுண்டரில் சுட்டுக் கொலை. தற்காப்புக்காக துப்பாக்கிச் சூடு நடத்தியதாக போலீசார் விளக்கம். சிவசேனா கட்சியினர் இனிப்புகள் வழங்கி கொண்டாட்டம். இலங்கையின் இடைக்கால பிரதமராக ஹரிணி அமரசூரிய இன்று பதவியேற்பு. அதிபர் அனுரா குமார திசநாயக்கே பதவி பிரமாணம் செய்து வைத்த நிலையில் இலங்கையின் 3வது பெண் பிரதமர் என்ற பெருமையை பெற்றார். திருப்பதி லட்டு குறித்து கிண்டலடிக்க வேண்டாம் என நடிகர் கார்த்திக்கு ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் கண்டனம் தெரிவித்த நிலையில் நடிகர் கார்த்தி இன்று மன்னிப்பு கோரினார். மறுபக்கம் லட்டு விவகாரத்தில் பவன் கல்யாண் நடிகர் பிரகாஷ்ராஜ் இடையே வார்த்தை மோதல் வெடித்துள்ளது. திருப்பதி லட்டில் விலங்குகள் கொழுப்பு கலக்கப்பட்டதாக வெளியான தகவல் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்த சூழலில் லட்டு குறித்து கருத்து தெரிவித்து நடிகர் கார்த்தி சர்ச்சையில் சிக்கியுள்ளார். வெள்ளிக்கிழமை வெளியாக போகும் மெய்யழகன் படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சி நேற்று ஹைதராபாத்தில் நடைபெற்ற நிலையில் கார்த்தியிடம் லட்டு வேண்டுமா என தொகுப்பாளினி கேள்வி கேட்டார். இதற்கு சிரித்தபடி பதிலளித்த கார்த்தி, தற்போது லட்டு குறித்து பேசக்கூடாது, அது சர்ச்சைக்குரிய விஷயம் என குறிப்பிட்டார். இதுகுறித்து இன்று செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது லட்டை கிண்டல் செய்யாதீர்கள் என ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் ஆவேசமடைந்தார். லட்டை கிண்டல் பண்றாங்க. நேத்து நடந்த சினிமா நிகழ்ச்சியில லட்டு ஒரு சென்சிட்டிவ் விஷயம்னு சொல்றாரு. அப்படிலாம் சொல்லவே கூடாது. இனிமே சொல்லாதீங்க. சனாதன தர்மம் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி 100 முறை யோசிச்சுட்டு பேசுங்க. இதனைத் தொடர்ந்து கார்த்திக்கு ஆதரவாகவும் எதிராகவும் இணையத்தில் கருத்து பகிரப்பட்டது. எனினும் அடுத்த சில மணி நேரத்தில் தனது கருத்துக்கு கார்த்தி மன்னிப்பு கோரினார். பவன் கல்யாண் மீது அளவற்ற மதிப்பு வைத்திருப்பதாகவும் தனது பேச்சு காயப்படுத்தியிருந்தால் மன்னிப்பு கேட்பதாகவும் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். தான் பெருமாளின் தீவிர பக்தன் எனவும் நமது கலாச்சாரத்தை என்றும் காப்பேன் எனவும் கார்த்தி பதிவிட்டிருக்கிறார். இதனிடையே லட்டு விவகாரத்தை ஏன் தேசிய பிரச்சனையாக மாற்றுகிறீர்கள் என பிரகாஷ்ராஜ் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த பவன் கல்யாண், பிரகாஷ்ராஜ் மதச்சார்பின்மை என்ற பெயரில் தங்களை காயப்படுத்துவதாக பதிலடி கொடுத்தார். இந்த சூழலில் தான் கூறியதை பவன் கல்யாண் தவறாக புரிந்து கொண்டதாகவும் தான் வெளிநாட்டில் இருப்பதால் தாயகம் திரும்பியதும் பதிலளிப்பதாகவும் பிரகாஷ்ராஜ் குறிப்பிட்டுள்ளார். சர்ச்சைகள் ஒருபுறம் இருக்க கடந்த 4 நாட்களில் திருப்பதியில் 14 லட்சம் லட்டுகள் விற்பனையானதாக தகவல் வெளியாகியுள்ளது. செய்தியாளர் சீனிவாசன் வழங்கும் கூடுதல் தகவல். திருப்பதி தேவஸ்தானத்தில் லட்டு பிரசாதம் தயாரிக்கக்கூடிய நெய்யில் கலப்படம் இருந்ததாக கூறி ஆன்மீகம் மற்றும் அரசியல் ரீதியாக பல்வேறு விமர்சனங்கள் எழுந்து வந்த நிலையில் தற்போது ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த பக்தை ஒருவர் வாங்கி வந்த லட்டு பிரசாதத்தில் குட்கா கவர் இருந்ததாக கூறி அதை வீடியோவாக வெளியிட்டிருக்கிறார். இந்த வீடியோவானது தற்போது சமூக வலைதளங்களில் பரவி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. ரஞ்சித், பழனி பஞ்சாமிர்தம் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக திரைப்பட இயக்குனர் மோகன்ஜி சென்னையில் இன்று கைது செய்யப்பட்டார். அவர் மீது 5 பிரிவுகளின் கீழ் திருச்சி போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதன் பின்னணி குறித்து செய்தியாளர் தினேஷ் வழங்கிய தகவல்கள் இவை. ஒரு பெரிய கோயில்ல கொடுக்கப்படும் பஞ்சாமிர்தத்துல கருத்தடைக்கான மாத்திரை கலந்திருப்பதாக அங்கு வேலை பார்க்கிறவங்க தன்னிடம் சொல்லியிருக்காங்க.
இப்படி அண்மையில் யூடியூப் சேனலுக்கு அளித்த பேட்டியில் இயக்குனர் மோகன்ஜி பேசியது மிகுந்த சர்ச்சைக்குள்ளானது. திரௌபதி, ருத்ர தாண்டவம், பகாசூரன் படங்களை எடுத்தவர் இயக்குனர் மோகன்ஜி. திருப்பதி லட்டில் விலங்குகளின் கொழுப்பு கலக்கப்பட்ட விவகாரம் குறித்து யூடியூப் சேனலுக்கு பேட்டி அளித்த போது பழனி பஞ்சாமிர்தத்தில் கருத்தடை மாத்திரை கலக்கப்படுவதாக அங்கு பணியாற்றும் சில ஊழியர்கள் தன்னிடம் கூறியதாக மறைமுகமாக குற்றம் சாட்டினார். விரதம் இருந்து புனிதமாக நினைக்கும் கோவில் பிரசாதத்தில் அசைவம் கலப்பது கிட்டத்தட்ட விஷத்திற்கு சமம் எனவும் சாடியிருந்தார். இந்த சூழலில் பழனி பஞ்சாமிர்தம் குறித்து சர்ச்சைக்குரிய கருத்து தெரிவித்ததாக மோகன்ஜி மீது திருச்சி, பழனியில் உள்ள காவல் நிலையங்களில் புகார் அளிக்கப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வருண்குமார் உத்தரவின் பேரில் சென்னை ராயபுரத்தில் உள்ள வீட்டில் வைத்து இயக்குனர் மோகன்ஜியை திருச்சி போலீசார் கைது செய்து அழைத்து சென்றனர். இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக திருச்சி காவல் கண்காணிப்பாளர் வருண் தெரிவித்துள்ளார். தினேஷ், இயக்குனர் மோகன்ஜி மீது எத்தனை பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது? நீதிமன்ற நடவடிக்கைகள் பற்றிய கூடுதல் விவரங்கள் சொல்லுங்க. சமயபுரம் கோவிலில் பணியாற்றும் கண்காணிப்பாளர் கவியரசு கொடுத்த புகாரின் பேரில் சமயபுரம் காவல் நிலையத்தில் 5 பிரிவுகளின் கீழ் இயக்குனர் மோகன்ஜி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு இன்று காலை சென்னையில் கைது செய்து திருச்சி நீதிமன்றத்தில் நீதிபதி பாலாஜி முன்பாக இயக்குனர் மோகன்ஜி ஆஜர்படுத்தினார். அப்போது நீதிபதி காவல்துறையினரிடம் கேள்விகளை எழுப்பினார். அதாவது அவர் யூடியூபில் பேசும்போது கைது செய்வதற்கான முகாந்திரம் இருக்கிறது, ஆனால் அவரை ஆஜர்படுத்துவதற்கு இன்று 3 மணிக்கு அவகாசம் கொடுத்த நிலையில் அதற்கு முன்னதாக கைது செய்தது ஏன் என்ற கேள்வியையும் எழுப்பினார். இதன் காரணமாக அவரை சொந்த ஜாமீனில் விடுவிப்பதாக நீதிபதி பாலாஜி உத்தரவிட்டார். ரஞ்சித், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி தினேஷ். தமிழக அமைச்சரவையில் மாற்றம் இருக்கும், ஏமாற்றம் இருக்காது என முதலமைச்சர் ஸ்டாலின் சூசகமாக தெரிவித்துள்ளார். இன்றைய முக்கிய அரசியல் நிகழ்வுகள் குறித்து விவரிக்கிறது பின்வரும் தொகுப்பு. இலங்கையின் இடைக்கால பிரதமராக இன்று பதவியேற்ற ஹரிணி அமரசூரிய அந்நாட்டின் 3வது பெண் பிரதமர் என்கிற பெருமையை பெற்றுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழக அமைச்சரவையில் மாற்றம் இருக்கும், ஏமாற்றம் இருக்காது என தெரிவித்துள்ளார். ஏமாற்றம் இருக்காது, மாற்றம் இருக்கும். அமைச்சரவை மாற்றம் யாருக்கு ஏற்றமாக இருக்கும் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கேள்வி எழுப்பியுள்ளார். நிச்சயமாக எல்லோருக்கும் ஏற்றமாக இருக்க போறதில்ல, பல பேருக்கு ஏமாற்றத்தை தரப்போகிறது. அதனால இது முதலில் இருந்தே ஏற்கனவே ஒரு பறவை விட்டு ஒரு நல்ல நாள் பார்த்து தம்பி உதயநிதிக்கு முடிசூடுவதற்காகத்தான் இதெல்லாம் அடித்தளம் அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மதுக்கடைகளை ஒரே நாளில் மூடினால் நடைமுறை பிரச்சனை ஏற்படும் என அமைச்சர் முத்துசாமி தெரிவித்துள்ளார். திடீரென்று ஒரே நாளில் செய்தால் மிகப்பெரிய பிரச்சனையை சந்திக்க வேண்டியிருக்கும் என்ற காரணத்தால் தான் ஒவ்வொரு இடமாக பேசி அதை மூடுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி எப்போதும் தனிநபர்களை விமர்சிப்பதை ஏற்றுக்கொள்ளாது எனவும் ஆதவ் அர்ஜுன் கூறியது அவரது தனிப்பட்ட கருத்து என்றும் விசிக துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு இன்று விளக்கம் அளித்துள்ளார். வேலூர் சிஎம்சி மருத்துவமனையில் 6 மாதங்களுக்கு மேலாக தொடர் சிகிச்சையில் இருந்த துரை தயாநிதி இன்று டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார். சென்னை, குமரி உட்பட தமிழகத்தின் 11 இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் இன்று அதிரடி சோதனை நடத்தினர். இதில் கணக்கில் காட்டப்படாத பணம், தடை செய்யப்பட்ட அமைப்பிற்கான ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. கிண்டி ரேஸ் கிளப் நிலத்தை நீர்நிலையாக மாற்றுவது குறித்து தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் பிற துறை செயலாளர்களுடன் ஆலோசனை நடத்த வேண்டும் என தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் இன்று உத்தரவிட்டுள்ளது. செய்தியாளர் சுரேஷ் வழங்கும் கூடுதல் தகவல். பசுமை பூங்கா அமைப்பதை விட அங்க ஒரு நீர்நிலை அமைப்பது என்பது சிறப்பான முடிவாக இருக்கும் என்று தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் ஒரு யோசனையை தெரிவித்திருக்கிறது. ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு பருவமழை காலத்திலும் சென்னை வெள்ள பாதிப்பை சந்திக்கிறது. இதன் மூலமாக அங்கு ஒரு நீர்நிலை அமைப்பதன் காரணமாக அந்த வெள்ள பாதிப்பானது குறைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதால் இது சம்பந்தமாக அனைத்து துறை செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டி ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்று தலைமைச் செயலாளருக்கு பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. ரஞ்சித், நன்றி சுரேஷ். சென்னை விமான நிலைய வளாகத்திற்குள் இருசக்கர வாகனங்கள் அனுமதிக்கப்படாததால் பயணிகள் இன்று கடும் அவதியடைந்தனர். முன் அறிவிப்பு எதுவுமின்றி இருசக்கர வாகனங்கள் தடுத்து நிறுத்தப்படுவதாக பயணிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். தகவல்களை விவரிக்கிறார் செய்தியாளர் கசாலி.
சென்னை மீனம்பாக்கம் விமான நிலைய வளாகத்திற்குள் பாதுகாப்பு காரணங்களுக்காக கடந்த 8 ஆண்டுகளாக ஆட்டோக்கள் வருவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் விமான நிலைய வளாகத்திற்குள் இருசக்கர வாகனங்களும் அனுமதிக்கப்படாத விவகாரம் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. இருசக்கர வாகனங்களை மெட்ரோ ரயில் நிலைய பார்க்கிங் அல்லது விமான நிலைய நிர்வாக அலுவலக பகுதி ஆகிய இடங்களில் நிறுத்திவிட்டு உள்நாட்டு முனையம் மற்றும் சர்வதேச முனையத்திற்கு நடந்துதான் வர வேண்டும் என அறிவுறுத்தப்படுகிறது. இது தொடர்பாக முறையான அறிவிப்புகள் எதுவும் வெளியிடப்படவில்லை என குற்றம் சாட்டியுள்ள பயணிகள் இதனால் தங்களுக்கும் பார்க்கிங் பணியாளர்களுக்கும் வாக்குவாதம் ஏற்படுவதாக வேதனை தெரிவித்துள்ளனர். இது குறித்து சென்னையை சேர்ந்த பயணி பாலாஜி கூறுகையில், இப்போ பாத்தீங்கன்னா 1 கிலோமீட்டருக்கு முன்னாடி அவ்வளவு தூரம் இருக்கு. அங்க பைக்கை நிறுத்திட்டு அங்க இருந்து இங்க வந்துதான் என்னை கூட்டிட்டு போயிட்டு திருப்பி அங்க இருந்து பைக் எடுத்துட்டு போற மாதிரி இருக்கு. இது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப சின்ன பசங்க பரவாயில்ல போயிட்டு வந்துடலாம். சீனியர் சிட்டிசன்ஸ்லாம் எப்படி கூட்டு வந்துட்டு போறவங்களாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். இதேபோல் விமான நிலைய வளாகத்தில் நிறுத்தப்படும் வாகனங்களுக்கு அபராதமும் விதிக்கப்பட்டு வருவதால் பயணிகள் கடும் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். செய்தியாளர் கசாலி வழங்கும் கூடுதல் தகவல். இருசக்கர வாகன ஓட்டிகள் விமான நிலைய வளாகத்திற்கு வரும்போது விதிமுறைகளை சரியாக கடைபிடிக்காததால் அந்த வாகனங்கள் வருவதால் விபத்துகள் ஏற்படுது. மேலும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதால் விமான நிலைய வளாகத்திற்குள் இருசக்கரங்கள் வருவதற்கு தடை விதிக்கப்பட்டு அந்த வாகனம் அனைத்தும் மல்டி லெவல் கார் பார்க்கிங் பகுதிக்கு அனுப்பப்பட வேண்டும், அங்குதான் நிறுத்த வேண்டும் என்று உயரதிகாரிகள் உத்தரவிடப்பட்டுள்ளதால் இந்த அமுல் இன்று முதல் நடைமுறைப்படுத்துவதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ரஞ்சித். நன்றி கசாலி. மும்பை பட்லாப்பூரில் 2 சிறுமிகளை பள்ளியில் வைத்து பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் கைதான நபர் என்கவுண்டர் செய்யப்பட்டது அதிர்வலைகளை உண்டாக்கியுள்ளது. இதில் சந்தேகம் இருப்பதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டிய நிலையில் சிவசேனா கட்சியினர் இனிப்புகளை வழங்கி கொண்டாடினர். மகாராஷ்டிரா மாநிலம் மும்பை அருகே பத்லாபூரில் உள்ள பள்ளியில் 2 சிறுமிகள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்த வழக்கில் பள்ளியில் வேலை பார்த்த அக்ஷய் ஷிண்டே ஆகஸ்ட் 17ஆம் தேதி கைது செய்யப்பட்ட நிலையில் வழக்கில் நீதி கோரி கடந்த ஆகஸ்ட் 20ஆம் தேதி ஏராளமானோர் ரயில் மறியலில் ஈடுபட்டது நாடு முழுவதும் கவனத்தை ஈர்த்தது. இந்த சூழலில் தன்னை பாலியல் வன்கொடுமை செய்ததாக அக்ஷய் ஷிண்டேவின் முன்னாள் மனைவி அளித்த புகாரின் பேரில் போலீசார் அவரை நேற்று கஸ்டடியில் எடுத்தனர். வேனில் அழைத்து சென்றபோது திடீரென போலீசார் வைத்திருந்த துப்பாக்கியை எடுத்து சுட முயன்றதாகவும் இதில் 2 காவலர்கள் காயமடைந்ததால் தற்காப்புக்காக அக்ஷய் ஷிண்டே என்கவுண்டர் செய்யப்பட்டதாகவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து வரும் நிலையில் என்கவுண்டரில் சந்தேகம் இருப்பதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. இவற்றை மகாராஷ்டிரா துணை முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் மறுத்துள்ளார். இதே எதிர்க்கட்சிகள் தான் குற்றவாளியை தூக்கிலிட வேண்டும்னு சொன்னாங்க. போலீசார குற்றவாளி சுடும்போது தற்காப்புக்காக போலீஸ் சுடக்கூடாதா? எனினும் தனது மகன் மரணத்தில் சந்தேகம் நிலவுவதாக என்கவுண்டர் செய்யப்பட்ட அக்ஷய் ஷிண்டேவின் தாய் அல்கா ஷிண்டே கதறியுள்ளார். போலீஸ் கஸ்டடியில் என் மகன் இறந்திருப்பதால் சந்தேகம் உள்ளது. நிச்சயம் நீதி விசாரணை நடத்த வேண்டும். இது ஒருபுறம் இருக்க சிறுமிகள் பாலியல் வன்கொடுமை வழக்கில் நீதி கிடைத்துவிட்டதாக தானேவில் சிவசேனா கட்சியினர் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கினர். இதனிடையே குஜராத் மாநிலம் தாஹோத் மாவட்டத்தில் 6 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்றபோது கூச்சலிட்டதால் சிறுமியை கழுத்தை நெரித்து கொலை செய்ததாக 55 வயது பள்ளி முதல்வர் கோவிந்த் நாத் கைது செய்யப்பட்டார். பூமிக்கு பேராபத்தை ஏற்படுத்த வரும் மின்கற்களை எதிர்கொள்ள அமெரிக்காவில் உள்ள சர்வதேச அறிவியல் ஆய்வகம் புதிய முயற்சியை கையில் எடுத்து அதில் வெற்றியும் பெற்றுள்ளது. விண்கற்களை ஆவியாக்கி திசை திருப்பும் திட்டம் நிஜத்தில் சாத்தியமாகுமா என்பது பற்றி துறைசார் நிபுணருடன் நான் நடத்திய கலந்துரையாடல் இது. பூமிக்கு மிகப்பெரிய அபாயம். ராட்சத விண்கள் பூமியை நோக்கி அசுர வேகத்தில் நெருங்கி வருகிறது, மோதப் போகிறது என அடிக்கடி செய்திகள் வெளியாகி உலக நாடுகளை நடுநடுங்க வைக்கின்றன. சுமார் 6.5 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு 6 மைல் நீளம் கொண்ட பிரம்மாண்ட விண்கல் பூமியை தாக்கியதில் டைனோசர்ஸ் உட்பட 75% உயிரினங்கள் அழிந்து போனதாக நம்பப்படுகிறது. கடந்த 2013ஆம் ஆண்டு ரஷ்யாவில் 20 மீட்டர் அகல விண்கல் விழுந்ததில் சுமார் 1200க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். ஒருவேளை இதுபோன்ற அபாயம் மீண்டும் வந்தால் அதனை எதிர்கொள்வது எப்படி என சர்வதேச அளவில் விஞ்ஞானிகள் தொடர்ந்து ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
அந்த வகையில் பூமியை நோக்கி வரும் விண்கல் மீது அணு கதிர்வீச்சை பாய்ச்சி அதனை திசை திருப்ப முடியும் என்பதை அமெரிக்காவின் நியூ மெக்சிகோவில் உள்ள சாண்டியா தேசிய ஆய்வகத்தில் விஞ்ஞானிகள் நடத்திய பரிசோதனை நிரூபித்துள்ளது. சுமார் 12 மில்லிமீட்டர் கொண்ட குவார்ட்ஸ் மற்றும் சிலிக்கான் கற்கள் மீது எக்ஸ்ரே கதிர்வீச்சை பாய்ச்சி அதனால் ஏற்படும் தாக்கத்தை பரிசோதித்தனர். முடிவில் சம்பந்தப்பட்ட இலக்கு சுக்குநூறாக உடையாமல் ஆவியாவதை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்தனர். இந்த செயல்முறையைப் போல பூமியை நோக்கி வரும் விண்கற்கள் மீது அணு கதிர்வீச்சை பாய்ச்சி அதனை திசை திருப்ப முடியும் என நிரூபித்துள்ளனர். இதுபற்றி மொஹாலியில் உள்ள இந்திய அறிவியல் ஆராய்ச்சி மற்றும் கல்வி நிறுவனத்தின் பேராசிரியர் தாவி வெங்கடேஸ்வரனிடம் பேசினோம். இந்த திட்டத்தை எப்படி செயல்படுத்துவாங்க? டார்ட் மிஷன்ல விண்கலனை அனுப்பி மோத வச்ச மாதிரி ராக்கெட்ல அணுகுண்டுகளை அனுப்பி மோத வைப்பாங்களா? ஒரு காஃபி கொட்ட அளவுக்கு சாதாரணமா பாறாங்கல் குவாட்ஸ் இந்த மாதிரி பொருட்களா இருக்கும் இல்லையா, அந்த பொருட்களை தயாரிச்சு அது பாய்ந்து கொண்டிருக்கும் போது அது மேல மிக ஆற்றலோட இருக்கக்கூடிய எக்ஸ்ரே அமைச்சா அந்த எக்ஸ்ரேனால அந்த பொருள் ஆவியாய் சுக்குநூறாலாம் உடையாது. சுக்குநூறா உடைஞ்சா பூமி மேல கல் மாறி மாறி இல்ல பொழியும், அது இன்னும் பெரிய ஆபத்து. அதனால அப்படி கிடையாது, ஆவியாக வைக்கணும். ஆவியினுடைய தன்மை என்னது? ஆவி விரிவடையும். இப்போ நமக்கு திடமா இருந்தா குட்டியான இடத்துல இருக்கும், திரவமா இருந்தா கொஞ்சம் அதிகமான இடத்துல இருக்கும், ஆவியா இருந்தா பெரிய இடம் வேணும்னு நமக்கு தெரியும் இல்லையா. அப்போ அந்த ஆவி விரிவடையும் போது அந்த விரிவடைவதன் காரணமாக அந்த கல்லினுடைய திசையில மாற்றத்தை கொடுக்கும். அப்போ அணு ஆற்றலை பயன்படுத்தி நம்ம இந்த பி ஆற்றல் கொண்ட எக்ஸ்ரேவை தயாரிக்கலாம். அதன் மூலம் அந்த விண்கல்ல ஒரு பகுதி, அதாவது நம்ம எதிர்பார்க்கக்கூடிய பகுதியை ஆவியாக்கினாக்க அது கொடுக்கக்கூடிய அழுத்தத்தின் காரணமாக அந்த கல்லினுடைய திசை மாறிடும். சோ பூமி மோதல்ல இருந்து தப்பிச்சுக்கும் அப்படின்னு ஒரு ஐடியா சொல்றாங்க. இதை நடைமுறைப்படுத்துறப்ப ஏதாவது ஒரு சிக்கல் வந்தா அது பூமிக்கே திரும்ப ஆபத்தா முடிய வாய்ப்பு இருக்கா? இல்ல, இது நம்ம அணு ஆயுதத்தை கொண்டு போய் சிறுகோள் தலையில போடல, அப்படிலாம் போட முடியாது. அணு ஆற்றலை பயன்படுத்தி நம்ம நமக்கு தேவையான அந்த பல்ஸ், எக்ஸ்ரே பல்ஸை நம்ம உருவாக்கணும். ஒரு துடிப்பு மாதிரி அது போய் அந்த விண்கல்ல போய் படணும். பட்டுச்சுன்னா ஆவியாகும். அந்த ஆவி விரிவடையும் போது அந்த கல்லை தள்ளி விடும். இதுதான் அதுக்கு இடையில இருக்கக்கூடிய பிரின்சிபல். ஸோ இதை நம்ம ஒரு அணு ஆயுத போர் அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். பூமியிலிருந்தே அணுக்கதிர்வீச்சை விண்வெளிக்கு அனுப்ப முடியுமா? அது சாத்தியமா? பூமியில இருந்து எல்லாம் செயல்படுத்த முடியாது, ஏன்னா தொலைவு ரொம்ப அதிகமா இருக்கும் இல்லையா. ஸோ நீங்க பூமியில இருந்து அந்த எக்ஸ்ரேவை கரெக்டா நீங்க வேண்டிய அந்த திசைக்கு நீங்க அனுப்பணும். கரெக்டா அந்த கல்லுல பட வேண்டிய இடத்துல படணும், விண்கல்ல. ஸோ பூமியில இருந்து செய்ய முடியாது, அதை விண்வெளியில விண்கலத்து மூலமாக தான் எடுத்து சென்றுதான் நம்ம செய்யணும். அணு கதிர்வீச்சு மூலம் சுமார் 4 கிலோமீட்டர் அகலம் கொண்ட ராட்சத விண்கற்களை கூட திசை திருப்ப முடியும் என விஞ்ஞானிகள் கூறியிருப்பதால் மனிதகுலம் அஞ்ச வேண்டிய அவசியமில்லை, அழிவும் இல்லை என்று விஞ்ஞானிகள் மாறுதட்டி சொல்கின்றனர். வடமேற்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியதை அடுத்து வட மாவட்டங்களில் தரைக்காற்று மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வடமேற்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் இன்று தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக சென்னை புறநகர் பகுதிகளில் இன்று மாலை பரவலாக மழை பெய்தது. தாம்பரம், குரோம்பேட்டை, பல்லாவரம் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த கனமழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இதேபோல் கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள தமிழக அரசு தயாராக இருப்பதாக தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இன்றைய நாளின் முக்கிய நிகழ்வுகளை இதுவரை பார்த்த உங்களுக்கு நன்றி. இது தந்தியின் இன்று. நான் ரஞ்சித். இனிய இரவு வணக்கம்.